எம்எல்ஏக்கள் வந்து ராஜினாமா அப்படின்றது வந்து ஒரு பெரிய அதிர்வு இல்லையா அது? யாருக்கு அதிர்வு? சமூகத்துக்கு. அசிங்கம் சார். ஏன் அதிர்வுன்னு ரொம்ப நாகரிகமா சொல்றீங்க? அசிங்கம் சார். பல மாநிலங்கள் பாஜக செய்ததை இப்ப இன்னைக்கு தாவேக செய்யறாங்க. ஆமா, அதுதான் செங்கோட்டையன் ஓப்பனா சொல்லிட்டாருல. மத்திய அரசு தூய அரசியல் ஒரு வார்த்தை இடையில ஏதோ கேட்டுச்சுல, மங்களா போயிட்டு அப்படியே போய் ஃபேட் அவுட் ஆகுதுல்ல. அந்த வார்த்தையை பேசுற தகுதி யாருக்காவது இருக்கா? அவரே தன் ஆட்சியை யாருமே தூய்மையா இல்ல அப்படின்னு தானே அவர் சொன்னாரு. அவரும் இருக்க முடியாது. நான் தூய சக்தின்னு சொல்ற தகுதியும் இனிமேல் விஜய்க்கு கிடையாது. இன்னைக்கு எஃப்ஐஆர் போடுறீங்கல்ல, ஒரு எம்எல்ஏவிடம் பேரம் பேசினார்ல, விஜயபாஸ்கரிடம் பேசிய பேச்சுவார்த்தைக்கு என்ன அர்த்தம், என்ன பேர்? யாதவச்சனோட பேச்சு கூட அப்படிதான். எனக்கு ஒரு கரூர்ல ஒரு கணக்கு இருக்கு. இன்னைக்கு தாவேக்காவில் சேர்ந்திருக்கிற எடப்பாடி ஏற்கம் இருக்கிற சில பேரு அந்த எடப்பாடி அமைச்சரவையில் திமுக ஆதரவோடு அமைகிற எடப்பாடி அமைச்சரவையில் எங்களுக்கு என்ன துறைன்னு உட்காந்து பேசுறதுக்கு கூத்து நடந்துச்சு. அவர்களாக விரும்பி ராஜினாமா செய்ய நான் தான் சொன்னேன், புசியானது விட்டு அறிக்கை விடுங்க. இப்படி விலகி வருபவர்கள் எம்எல்ஏக்களுக்கு இந்த தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு தர மாட்டோம் சொல்லட்டும். சவுத் பீட் அன்பு உறவுகளுக்கு வணக்கம். நான் ஃபெலிக்ஸ் இன்பவொளி. இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு எஸ்பி லக்ஷ்மணன் அவர்கள். வணக்கம். வணக்கம். மாமல்லபுரத்தில் இணைப்பு விழா ரொம்ப பிரம்மாண்டமாக நடந்துக்கிட்டு இருக்கு. அதில் குறிப்பாக வந்து முன்னாள் அமைச்சர்கள் எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்களும் சி விஜயபாஸ்கர் அவர்களும் வந்து தாவேக்காவில் இணைகிறாங்க. மற்ற இன்னும் பல அதிமுக பிரமுகர்களும் வந்து அதில் இணைகிறாங்க. இது ஒரு புறம் இருக்க, இன்னொரு புறம் திமுக வந்து தாவேக்கா எம்எல்ஏ கிட்ட குதிரை பேரம் நடத்தி இருக்கிறது, 35 கோடி ரூபாய் வரைக்கும் பேசியிருக்கிறாங்க அப்படின்னு ஊத்தங்கரை எம்எல்ஏ இளையராஜா கொடுத்த கம்ப்ளைண்ட் அடிப்படையில் நேற்று ஒரு 3 பேர், இன்று ஒரு 4 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? இந்த இணைப்பு விழாவை பொறுத்த வரைக்கும் ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு பிறகு எத்தனையோ பிரபலங்கள் அதிமுக விட்டு விலகி திமுக, தினகரன், பிஜேபி அப்படின்னு மாற்றுக் கட்சிகளுக்கு போனாங்க. அதில் கவனிக்க தகுந்த தொண்டர் படையோடு போனதுன்னு சொன்னால் ஒரே ஆள்னா அது செந்தில் பாலாஜி தான். அந்த அளவுக்கு ஒரு ஒரு ஒட்டுமொத்த மாவட்டத்தை திரட்டிட்டு போன மாதிரி தொண்டர்கள் பலத்தோடு போனவர்னு அவரை சொல்லலாம். வேற யாருக்கும் அவ்வளோ தூரம் போகலை. அதற்கு அடுத்து கவனிக்க தகுந்த மாறுதல்லாம் இன்னைக்கு நடக்கிறது தான். புதுக்கோட்டையில் ஒட்டுமொத்த மாவட்டத்தையே வலிச்சுட்டு போன மாதிரி விஜயபாஸ்கர் போய் சேர்ந்திருக்கிறார். கரூர் விஜயபாஸ்கரும் தன்னால் ஆன அளவுக்கு அந்த தொண்டர்களை, அவர் ஆதரிக்கிற தொண்டர்களை கூட்டியும் சேர்த்திருக்கிறார். இது ஏதோ அளவு இவர்கள் பெருசு இது சின்னது அப்படிங்கிற விட ஒரு ஆங்கிள் யோசிச்சு பார்த்தா இந்த நிலைமை வரும்னு நம்ம தேர்தலுக்கு முன்னாடி இருந்து நம்ம பேசிட்டாங்க. அதிமுக அது எடப்பாடி தலைமையின் மீதான அந்த தலைமை பண்பு, தலைமை பதவி கேள்விக்குறியாகவும் விமர்சனத்துக்குள்ளாகவும் கட்சி பலவீனப்படும். இன்னொரு தோல்வியை அதிமுக தொண்டர்கள் தாங்க மாட்டார்கள்னு இந்த சென்டென்ஸ் அப்படியே 3 வார்த்தை அப்படியே சொல்லிட்டே இருந்தேன். ஏதோ சொல்லுது யாருக்கும் தெரியாத தத்துவமெல்லாம் இல்லை, யதார்த்த அரசியல். ஒரு எதிராளிகள் பலப்படுகிற போது, புதிய புதிய வரவுகள் வர்ற போது, அந்த புதிய வரவு உங்கள் கட்சியை நோக்கி குறிவைக்கிற போது, வெளிப்படையாவே வலை வீசுகிற போது நீங்க எவ்வளவு உஷாரா இருக்கணும், எவ்வளவு எச்சரிக்கையா இருக்கணும், அதை பத்தி ஒரு துளி கூட பிறங்கியே இல்லாமல் செயல்படுறீங்களேன்னு எடப்பாடியினுடைய அந்த செயல்பாட்டை அப்போது இருந்து விமர்சிச்சுட்டு தான் இருக்கிறேன். இப்போ எந்த எதிர்பார்ப்பும் எனக்கு இல்லை, நிபந்தனையே இல்லை, நான் கட்சிக்கு வர்றேன், எனக்கு கட்சியில சேர்த்துக்குன்னு சொன்ன ஓபிஎஸ் கூட அவர் புறக்கணிச்சார். ஓபிஎஸ் மட்டும் அன்னைக்கு அவர் சேர்த்திருந்தாருன்னா குறைஞ்சது 5 எம்எல்ஏக்களுடைய ரிசல்ட் மாறி இருக்கும். அதிமுகவுக்கு கூடுதலா வந்திருக்கும். இந்த அரசியலே இன்னைக்கு மாறி இருக்கும். 5 பேர் மாறி இருந்தாங்கன்னா. ஒரு பேச்சுக்கு சொல்றேன். இப்ஸ் அண்ட் பட்ஸ் என்ன வேணாலும் பேசிட்டு போலாம். இது லாஜிக் உள்ள ஒரு மாற்றத்தை நான் சொல்றேன். ஓபிஎஸ் வந்திருந்தானா வைத்திலிங்கம் வெளியே போயிருக்க மாட்டார், மனோஜ் பாண்டே வெளியே போயிருக்க மாட்டார். அந்த சமுதாயம், அவர் சார்ந்த சமுதாயம் ஒட்டுமொத்தமா விஜய் பக்கம் போயிருக்க மாட்டாங்க, அதிமுக விட்டு விலகி போயிருக்க மாட்டாங்க குறைஞ்சபட்சம். இது வரும்னு தெரிஞ்சுதான் ஓபிஎஸ் நேர் எதிரி உதயகுமார் வந்து கடைசி நேரத்தில் சொன்னார், அண்ணே அவரை சேர்த்துக்கோம்னே அப்படின்னு எடப்பாடி கிட்ட கேட்டார். அப்ப கூட சேர்த்துக்கல, எதிர்பார்த்த மாதிரியே தோல்வி அடைஞ்சாங்க. தோல்வி வந்த பிறகும் இவர் தன்னை திருத்திக்கவே இல்லை. அந்த பிடிவாதம் இன்னைக்கு வரைக்கும் தொடர்றதுனாலதான் முதல் புள்ளி அங்கேதான் ஆரம்பிக்குது. விஜய் வலை வீசினார், பேரம் பேசினார், உண்மைதான். இடம் கொடுத்தது யாரு? முந்தா நாள் வரைக்கும் என்ன கேட்டுட்டு இருக்கிறாங்க, நாங்க போனோம், எங்களுடைய முடிவை நீங்க ஏத்துக்கல, தன்னிச்சையா முடிவு எடுக்கிறீங்க, அதை கோவிச்சுக்கிட்டு தான் நாங்க போய் ஒரு ஆதரிச்சு தாவேக்கா அரசு ஆதரிச்சு ஓட்டு போட்டோம், மன்னிப்பு கடிதம் கொடுக்குறோன்னு 24 பேர் 25 பேர் 24 பேர் மன்னிப்பு கடிதம் கொடுத்தா சிவி சண்முகம் தவிர. அப்படி கொடுத்த ஆட்களுக்கு அவன் வகிச்ச பதவியை திருப்பி கொடுக்குறேன்னு சொன்ன எடப்பாடி தரலைங்கிறது மட்டும் இல்லை, அன்னைக்கு சாயங்காலம் ஒரு அறிக்கை வெளியிட்டார், பழைய பதவியை போட்டு யாராவது வரவேற்பு கொடுக்காதே, விளம்பரம் கொடுக்காதேன்னாரு. அப்படி என்ன உங்களுக்கு அவ்வளவு பெரிய ஒரு என்ன சொல்றது ஒரு ஆணவம்? கட்சியை உங்க கட்சியா?
உங்கள் ஒருவருடைய உழைப்பில் வளர்ந்த கட்சியா? யாரெல்லாம் இன்னைக்கு உங்கள் பார்வையில் கட்சி கட்டுப்பாட்டை மீறினார்களோ, அந்த மீறியவர்கள் மன்னிப்பு கேட்டார்களோ, அவர்கள் மட்டுமல்ல, இன்னைக்கு கட்சியில எல்லோருடைய சேர்ந்த உழைப்பு தான் அதுல இருக்கு இன்னைக்கு. தனித்த ஒருவருடைய உழைப்பு அல்ல, ஒருத்தர் கட்டி காத்ததும் அல்ல. இல்ல சார். தாவேக்கா வந்து அமைச்சரவை முடிவு செய்ற வரைக்கும், அமைச்சர்கள் பதவியேற்கிற வரைக்கும், திரு எஸ்பி வேலுமணி தலைமையிலான, சி.வி. சண்முகம் தலைமையிலான எம்.எல்.ஏக்கள் வேற ஒண்ணு பேசுனாங்கல்ல. அப்ப அது ஒரு துரோகம் தானே. கட்சி அமைச்சர் கட்டுப்பாடு அமைச்சர் பதவி இல்ல. அவங்க வந்து வேற சரி கூட்டணி இருங்க, கட்சியில இருங்க. இப்ஸ் அண்ட் சேர்ந்துட்டாங்கன்னும்போது பட்ஸ் நடந்து முடிஞ்சு போனது ரொம்ப போஸ்ட்பானம் பண்ண வேண்டாம். பட் 2 லைன் அத பத்தி பேசுவோம். இத துரோகம்னு நீங்க சொல்றீங்களே, திமுகவோடு இணைந்து திருமாவளவனை முதலமைச்சர் ஆக்குறது துரோகம் இல்லையா? இல்ல நீங்களே முதலமைச்சர் ஆகணும்னு ஒரு முயற்சி எடுத்தீங்களே திமுக ஆதரவோடு, அது துரோகம் இல்லையான்னு வேலுமணி இல்ல கேட்கிறேன். அதெல்லாம் பேசப்பட்டுச்சு. அதத்தான் நான் சொல்றேன். இப்ப இது மட்டும் என்ன நடந்தது? வெளிப்படையா சட்டமன்றத்துல ஆதரவு அன்னைக்கு தெரிவிச்சாங்க. வரைக்கும் அவரு பேசி பார்க்குறாங்க. அன்னைக்கு வரைக்கும் அவர் தன்னை மாத்திக்கிடவே இல்லையே எடப்பாடி. சட்டமன்ற கட்சி தலைவரா நாங்க எங்கள்ல ஒருத்தர் இருக்கிறோம்னு சொன்னத எடப்பாடி விட்டு குடுத்துருக்கணுமா இல்லையா? இவரே ஒத்துக்கிட்டபடி அவருக்கு 17 தான் ஆதரவு இருக்கு. இவரே லெட்டர் குடுக்குறாரு. இந்த 17 பேர் என்னை ஆதரிக்கிறார்கள். என்னை சட்டமன்ற கட்சி தலைவரா தேர்ந்தெடுக்கணும், அங்கீகரிக்கணும்னு குடுக்குறாரு. 30 பேர் சிவி சண்முகத்துல இருந்தாங்க அன்னைக்கு. அது தவறு இல்லையா? நம்ம ஆதரிக்கிறையே ஏத்துக்க மறுக்கிறாங்களேங்கிற யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு தள்ளி நிக்க வேண்டிய எடப்பாடி காட்டிய பிடிவாதம் தானே அன்னைக்கு அவங்க ஒரு முடிவா எடுக்கிறாங்க. நியாயப்படுத்தல. கட்சி கட்டுப்பாட்டை மீறிய செயல்னு சொல்லியாச்சு. இல்ல அப்ப கட்சி மீறி அமைச்சர் பதவி முக்கியம். அப்போ ஜெயலலிதாவால் தீய சக்தி என்று சொல்லப்பட்ட திமுக ஆதரவோடு நான் முதலமைச்சர் ஆகலாம். அது கட்சி கட்டுப்பாடா இல்ல எப்படி? அது அப்படி என்னது? ஒண்ணு நடக்கலையே சார். சார் என்ன சார் நீங்க திருப்பி திருப்பி இஃப்ஸ் அண்ட் பட்ஸ் பேசுனீங்கன்னா பேசிக்கிட்டே போலாம். அந்த எண்ணமே தவறுன்னு சொல்றான். ஆனா இல்ல அந்த எண்ணத்தை எடப்பாடி எங்க பேசினாரு? இன்னொன்னு சொல்லிடுறேன். எப்படி சார் இதெல்லாம் வெளியே பேசுவாங்க? எப்படி சார் வெளியே பேசுவாங்க? அந்த குற்றச்சாட்டை வைக்கிறேன், நான் இதையும் சொல்லிடுறேன். இந்த குற்றச்சாட்டை வைக்கிற இன்னைக்கு தாவேக்காவில் சேர்ந்திருக்கிற எடப்பாடி ஏற்க மறுக்கிற சில பேரு அந்த எடப்பாடி அமைச்சரவையில் திமுக ஆதரவோடு அமைகிற எடப்பாடி அமைச்சரவையில் எங்களுக்கு என்ன துறைன்னு உட்காந்து பேசுறதுக்கு கூத்து நடந்துச்சு. நான் அதையும் சொல்லிடுறேன். அந்த 4 நாள்ல எல்லா கட்சியிலையும் தான் சார் கூத்து நடந்துச்சு. தாவேக்காலையும் நடந்துச்சு. என்னமோ நடக்க போகுது தெரிஞ்சு சிவி சண்முகம் வீட்டுக்கு ஒரு போனாரா ஆபீஸுக்கு? விஜய் போனாரா? முதலமைச்சர் விஜய் போனாரா? அதுக்கப்புறம் அந்த பாதையில ஒரு அடி கூட அவர் எடுத்து வைக்கலையே. அப்ப அவசரப்பட்டுட்டோமோ? அப்ப ஏதோ நடந்து போச்சோ? ஏன் சார் போனீங்க? இன்னைக்கு விஜய்கிட்ட பதிலே இருக்காது. ஏன்னா அந்த 25 பேர்ல எத்தனை பேருக்கு அமைச்சர் பதவி என்னென்ன துறைன்னு பேச்சு நடந்ததும் நிஜம். அதெல்லாம் தந்தியில வரவே இல்லையே சார் அப்படின்னு சொல்லுவீங்களா? விவரம் தெரிஞ்ச ஆளுகளுக்கு எல்லாம் தெரியும் சார். இதெல்லாம் தாண்டி வந்துருச்சுல்ல. நாங்க செஞ்சது தப்பு தான் மன்னிப்பு கேட்டாங்கல்ல. மன்னிப்பு கேட்டது ரிட்டர்ன்ல கொடுத்துருக்காங்க சார். அந்த மன்னிப்பு கடிதத்தை தான் கொண்டு சபாநாயகர்ட்ட கொடுத்துருக்கிறார். கொடுத்துட்டு வந்த பிறகு எடப்பாடி ஒப்புக்கொண்ட விஷயம், நீங்க அந்தந்த பதவியில தொடருங்கப்பா. இனிமேல் எல்லாம் சேர்ந்து முடிவெடுப்போம்ப்பா அப்படின்னு சொல்லி தான் அந்த சமாதானம் நடந்துச்சு. சொன்ன வார்த்தை அன்னைக்கு நைட்டே அவர் மாத்துறாரு. பழைய பொறுப்புகளை போட்டு விளம்பரம் கொடுத்தா நம்பாதீங்க அப்படின்னு. இதுல தான் இவங்க எரிச்சலாகுறாங்க. நேத்து வரைக்கும் வந்திருக்குல்ல, எங்களுக்கு இந்த பதவியே வேண்டாம். துணை பொதுச்செயலாளர் பத்தி நான் கேட்டேமா, ஏன் கொடுக்குறீங்க? அப்படி என்ன பிடிவாதம் உங்களுக்கு? அதான் சார் அந்த எடப்பாடி நத்த விஸ்வநாதனை திண்டுக்கல் மாவட்ட செயலாளர் வந்து எடுத்துட்டு அவர் ஆரோக்கியமா இருக்கிற போது அவரை எடுத்துட்டு இன்னொரு ஆளை விட்டு போட வேண்டிய அவசியம் என்ன? கோயம்புத்தூர்ல வேலுமணி மாவட்ட செயலாளர் வந்து எடுத்துட்டு நீங்க யாரை வச்சு கட்சி எடுத்த போறீங்க? இன்னைக்கு புதுக்கோட்டையில அப்படி நடத்த முடியுமா? விஜயபாஸ்கர் போயிட்டாரு. எக்ஸ் ஒய் போட தான் போறீங்க. விஜயபாஸ்கர் இருந்து நடத்துறதுக்கும் இன்னொரு எக்ஸ் ஒய் நடத்துறதுக்கு வித்தியாசம் இருக்கா இல்லையா? சொல்லுங்க சார். இந்த பிடிவாதம் தான் அடிப்படை காரணம். அதை தாவேக்க நல்லா பயன்படுத்திக்கிறாங்க. அவர்கள் நடத்துவதும் வேற அரசியல் தான். அதான் அதிகாரம் கையில இருக்கிறனால ஈஸியா முடியுது. எஃப்ஐஆர் போடாம நடத்திக்கிறாங்க அவ்வளவுதான். இல்ல இப்ப 6 எம்எல்ஏக்கள் வந்து ராஜினாமா அப்படின்றது வந்து ஒரு பெரிய அதிர்வு இல்லையா அது? யாருக்கு அதிர்வு? சமூகத்துக்கு. அசிங்கம் சார். ஏன் அதிர்வுன்னு ரொம்ப நாகரிகமா சொன்னீங்க? அசிங்கம் சார். நான் இன்னொன்னு சொல்லட்டுமா? விஜய் அறிக்கை விடுறதில்ல இந்த மாதிரி அறிக்கையில. புஷி ஆனது ஒரு அறிக்கை விடட்டும். எந்த எம்எல்ஏவாவது எந்த இயக்கத்தில் இருந்தாவது தங்கள் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு எங்கள் இயக்கத்தில் இணைந்தால் அவர்களுக்கு மீண்டும் போட்டியிட இந்த தேர்தலில் இப்போது நடக்கிற இடைத்தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு வழங்க மாட்டோம். ஒரு அறிக்கை வரட்டும் சார். ஒரு எம்எல்ஏ போனாலும் என்ன நடக்குன்னு பார்ப்போம் சார். யாரா போவாங்களா சார்? பதில் சொல்லுங்க எனக்கு. போக மாட்டாங்க. அப்ப இந்த பேச்சுவார்த்தை நடந்துதான் அவங்க போய் சேர்றாங்க. ரிசைன் பண்ணிட்டு வரேன், விசில்ல நிக்கிறேன். உங்களை விசில் நிக்க வைக்கிற மந்திரி பதவி கேட்காதீங்க. சில பேர் அந்த பேச்சுவார்த்தை நடந்தது. எனக்கே தனிப்பட்ட முறையில் எனக்கும் தெரியும். தப்பு இல்லை. அவங்களும் சார் தொங்கு சட்டமன்றம்னு ஒரு சூழல் என்னைக்கு அந்த மே 4ஆம் தேதி வந்துச்சோ அன்னைக்கே தெரியும் இந்த கூத்தல்லாம் நடக்க போகுது. ஒரு பத்திரிகையாளரை நான் நல்லா யோசிச்சிட்டேன். யார் யார் எந்த மாதிரி டான்ஸ் ஆடுவாங்கன்னு வேணா தெரியாம இருக்கலாமே தவிர எல்லோரும் தங்களுக்கு தெரிஞ்ச நாட்டியத்தை ஆடதான் போறாங்க. அந்த காய் நகர்த்தல செய்யதான் போறாங்கன்னு நான் யூகிச்சிட்டேன். எல்லோரும் நீங்க அந்த ஆட்டத்தை அப்ப தாவேக்காவோட டார்கெட் அதிமுகவை தானே இருக்கு.
இல்ல திமுகல இருந்து ஒரு 5 பேர் வரேன்னு சொன்னா வேணாம்னு சொல்லிருவாங்களா? இல்லப்பா எங்களுக்கு கொஞ்சம் கொள்கை கொஞ்சம் இடிக்குது அப்படின்னு வேணான்றுவாளா? ஒரு பேச்சுக்கு இல்ல சொல்றேன். அப்படி ஒரு பேச்சே வரலையே. அதான் சார் நான் தான் சொன்னேன் தந்தியில மொத பக்கத்துல வருமா? என்ன வரலங்கிறீங்க ஆல் இண்டியா ரேடியோல சொல்லுவாங்களா? என்ன சார் நீங்க இப்படி கேட்குறீங்க? அதெல்லாம் சத்தம் இல்லாம சார் வரும். சரி இதுவரைக்கும் ராஜினாமா பண்ணல. இதுவரைக்கும்னு வச்சுக்குவோமே. ம். இதுவரைக்கும் அதிமுகல இருந்து தான் ராஜினாமா ஆமா. பண்ணியிருக்காங்க 6 எம்எல்ஏக்கள். திமுகல இருந்து வர்றதுக்கான வாய்ப்பு குறைவு. ஏன்னா, நான் அடிப்படை பிரச்சனை எடப்பாடிகிட்டன்னு சொல்லிட்டேன். அந்த அடிப்படை பிரச்சனை ஸ்டாலின்கிட்டன்னு எந்த திமுக மேல அதிருப்தியில இல்ல. இத முதல்ல புரிஞ்சுக்கோமே. அப்படி புரிஞ்சுக்கிட்டா இந்த கேள்விக்கு அவசியம் இல்ல. ஏன் சார் திமுகல இருந்து யாரும் வரலன்னு? புரியுதுங்களா? அதுக்கு கேள்விக்கே அவசியம் இல்ல சார். அண்ணா திமுகவில் நிலவுகிற இந்த குழப்பத்தை, எடப்பாடியின் பிடிவாதத்தால் நிலவுகிற இந்த சூழலை, விஜய், தாவேகா நல்லா பயன்படுத்திக்கிறாங்கன்னு நான் சொல்றேன். அது பக்கா அரசியல்னு பாராட்டலாம். தூய அரசியல் அல்ல. நான் தூய சக்தின்னு விஜய் சொன்னா நம்பாதீங்க. அவரு தூய சக்தியா இருக்கணும்னு நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா, உங்களோட முட்டாள் யாரும் இல்ல. அது தவறும் கூட. யாருகிட்டயுமே எதிர்பார்க்காத தூய்மைய நீங்க உங்ககிட்ட எதிர்பார்த்தீங்கன்னா, தொங்கு சட்டமன்றத்த கையில குடுத்துப்புட்டு, யாருமே அவரே தன் ஆட்சிய தக்க யாருமே வைக்கிறது தூய்மையா இல்ல. அப்படின்னு அவரும் தானே இல்ல. அவர் சொன்னாரு. அவரும் இருக்க முடியாது. நான் தூய சக்தின்னு சொல்ற தகுதியும் இனிமேல் விஜய்க்கு கிடையாது. தூய சக்தின்னா எதுக்கு சார் ஊழல் குற்றச்சாட்டுக்குள்ளானவங்கள சேர்த்துக்கிறீங்க? இப்படி எம்.எல்.ஏக்கள நிச்சயமா பேரம் பேசி தான் இழுக்குறாங்க. அதுல மாற்று இல்ல கருத்தே அப்ப கிடையாது. இந்தியா அளவுல பல மாநிலங்கள் பாஜக செய்தது இப்ப இன்னைக்கு தாவேகா செய்றாங்களா? ஆமா அதுதான் செங்கோட்டையன் ஓப்பனாவே சொல்லிட்டார்ல. மத்திய அரசே செய்கிறது அப்படின்னு சொன்னார்ல. ஆமா சார். நான் சார் இது அரசியல்னு பேசுனீங்கன்னா இது தப்பு இல்ல. நம்ம ஒரு ஒரு அந்தரத்துல நிக்கிறோம். நம்ம ஸ்ட்ராங் பண்ணிக்கணும்னு ஒரு அரசியல் கட்சி நினைச்சு அதுக்கான அரசியல் காய்தல் தான் நகர்த்துனா, அரசியல் ரீதியா அது தவறல்ல. ஆனால், இந்த தூய அரசியல்னு ஒரு வார்த்தை இடையில ஏதோ கேட்டுச்சுல. மங்கலா போயிட்டு அப்படியே போய் ஃபேட் அவுட் ஆகுதுல்ல. அந்த வார்த்தைய பேசுற தகுதி யாருக்காவது இருக்கா? அரசியல்வாதி யாருக்கும் கிடையாது. விஜயும் அரசியல்வாதி தான். யாருகிட்டயுமே எதிர்பார்க்காத விஜய் கிட்ட எதிர்பார்க்கிறது தப்பு தான்னு நான் சொல்றேன் நானு. இப்ப துரை வைகோ சொன்னார்ல, அரசியலே ஒரு சாக்கடை அப்படின்றார்ல. அத ஆமா. சொல்ல வரீங்களா? சரி அவர மாரி எல்லாருமே சொல்லிட்டாங்க. பெரும் அறிஞர்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா அவருடைய அயோக்கியர்களின் கடைசி ஏன்னா அவங்க புகைப்படம் கட்சிக்கு ஒரு பிரச்சனை இருக்கு இப்ப. எல்லா கட்சியிலயும் இருக்கு. தாவேக்காலயும் தான் சார் இருக்கு. தாவேக்காலயும் பிரச்சனை இருக்கு. இத்தன பேர் போய் சேர்றாங்கல்ல, பதவிகள் அறிவிக்கட்டும் என்ன பிரச்சனை வரும் நான் பயமுறுத்தல. இயல்பு வளர்ற கட்சியில இது எதிர்பார்க்கப்படுகிற சவால் தான் அது. அத எப்படி சமாளிக்கிறாங்கன்னு பார்ப்போம். நான் சொல்ல வந்தது, இன்னைக்கு எஃப்ஐஆர் போடுறீங்கல்ல, ஒரு எம்.எல்.ஏ.விடம் பேரம் பேசினார்ன்னு. விஜயபாஸ்கரிடம் பேசிய பேச்சுவார்த்தைக்கு என்ன அர்த்தம்? என்ன பேர்? வேற வழி இல்ல சார். ஆனா ஒரு எம்.எல்.ஏ பிடிச்சு திமுக எப்படி ஆட்சிய கவிழ்க்க முடியும் எனக்கும் தெரியல. அது எப்படிப்பா அந்த கணக்க நானும் தட்டி, 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 தட்டி பார்க்கிறேன். எனக்கு எடுபடவே இல்ல. ஏதோ நடந்திருக்கு. அத சரி ஒரு தப்பு நடந்துச்சுன்னு வச்சுப்போம். அத சட்டத்தின் போக்கிலேயே பக்காவா எடுத்துட்டு போய் அம்பலப்படுத்துறதுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கு. என்னைக்கும் அது நிலைச்சு நிக்கும். நீங்க திட்டமிட்டத சிட்டி போலீஸ்க்கு கொண்டு வந்து, லஞ்சம் கைமாறுது, கைமாறுறதா சொல்றேன். இவ்வளவு லஞ்சம் குடுக்குறேன்னு ஒருத்தன் சொல்றான். அத எங்க சார் கொண்டு போய் எஃப்ஐஆர் போடணும்? எங்க போடணும்? லஞ்ச ஒழிப்புத்துறைன்னு ஒண்ணு இருக்கு. உங்க உங்க நிர்வாகத்தின் கீழ இருக்கிற லஞ்ச ஒழிப்புத்துறை தான். அது சந்திரபாபு நாயுடு கிட்ட இல்ல. அதுவும் விஜய் கீழ தான் இருக்கு. சிட்டி போலீஸும் விஜய் கீழ தான் இருக்கு. அவர் தான் உள்துறை அமைச்சர். அப்ப இந்த தப்பு, இந்த அவசரம் ஏன்? என்ன பண்ணியாவது இங்க சேர்க்கணுன்ற இந்த அவசரம் இருக்குல்ல, நிஜமாகவே நடந்த தவற நீங்களே கூர்மலங்க செஞ்சு அத அத பலவீனமாக்கிடுறீங்க. இப்ப செந்தில் பாலாஜி இதுக்கு பின்னணியில இருக்காரு அதத்தான் அப்படின்னு ஏன் இந்த நிர்மல் குமார் அவசரம் சொல்றாரு. ஏன்? இந்த அவசரம் அது அது ஆதாரங்கள் வரட்டும், நீதிமன்றம் அத பரிசீலிக்கட்டும், பிடிச்சு உள்ள போடட்டும். நமக்கு அத பத்தி கவலை இல்ல. ஒரு வாரம் முன்னாடி நடந்தது பார்த்தீங்களா? அசோக் குமாரை தேடி போலீஸ் விரைந்தது. எந்த கேஸ்க்கு தெரியுமா? எந்த கேஸ்க்கு சொல்லுங்க? இடி கேஸுக்கா? அ. அந்த வருமான வரித்துறை அதிகாரிகள தாக்குறதுல அவரும் இருந்தாருன்னு சொல்லி, கிட்டத்தட்ட 1 1/2 வருஷத்து கதைய எடுத்தாந்து, அசோக் குமார தேடுறீங்களே, இந்த ஆர்வம் இருக்குல்ல, அந்த ஆர்வம் ரைட்டு. சட்டத்தின் ஆட்சி நடக்கிற நாட்டுல நாங்க சட்டத்த அமல்படுத்துறோம். இவ்வளவு நாளா திமுக ஆட்சியில அந்த எஃப்ஐஆர கண்டுக்கவே இல்ல. இப்ப நாங்க ஆட்சிக்கு வந்தோனே கொண்டு வரல. அந்த ஆர்வம் அசோக் குமார் மேல ஆர்வத்த காட்டிட்டு, இந்த கேஸ்லயும் அவசர அவசரமா அவர அவர் சந்தித்தார் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து சிட்டி போலீஸ்ல வந்து போடுறீங்கல்ல. இதத்தான் மக்கள் வழக்கம் போல நீங்களும் தான் அரசியல் பண்றேன்னு பார்ப்பாங்களே தவிர, ஒரு தவற நீங்க வெளிக்கொண்டு வந்தத பார்க்கவே மாட்டாங்க. இதுல தான் விஜய் உஷாரா இருக்கணும். ஆர்வ கோளாறுல தப்பு செய்யாதீங்க. இல்ல இப்ப செந்தில் பாலாஜி தம்பிய டார்கெட் பண்றாங்கல்ல. அது தெரியுதா வெளிப்படையா? இல்ல அப்படி அந்த விமர்சனத்தை தவிர்க்க முடியலைல்ல. அந்த விமர்சனத்த தவிர்க்க முடியல. இதே விஎன்டிஸ்ல போட்டிருந்தா அப்படி அப்படி இப்படி இவர்கள்லாம் அப்படிலாம் சொல்ல முடியாது. அவங்களுடைய ஸ்டைல் ஆஃப் என்குயரியே வேற மாரி இருக்கும் அது. சிட்டி போலீஸ் ஏட்டையாவே 2 தட்டு தட்டுவாரு. கமிஷனரு, அடிஷனல் கமிஷனரு, டெப்டி கமிஷனர் இவங்கலாம் இந்த ஆர்வம் தான் தப்புன்னு தோணுது. இப்ப தவறே நடந்திருந்தாலும், அது இவங்களே அத அரசியல் சாயத்துக்குள்ள கொண்டு போய் திணிச்சு அத வேற மாரி கொண்டு போறாங்களோன்னு பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா இது முழுமையா எடுபடாது மக்கள்கிட்ட. தவறா இல்ல அப்ப சட்டப்படி எடுத்துட்டு போனீங்கன்னா, அதுக்கு ஒரு வேல்யூ இருக்குண்ணா. எப்பயுமே வேல்யூ இருக்குன்னு நான் சொல்லுவேன் நானு. ஒரு அவசரப்பட்டு சேர்க்கணும். இன்னைக்கு ஆதவர்ஜுனோட பேச்சும் கூட அப்படிதானே. எனக்கு ஒரு கரூர்ல ஒரு கணக்கு இருக்கு. தீர்க்க விட மாட்டேன்னு விஜயபாஸ்கர் இணைப்புலால பேசியிருக்கிறாரு. என்ன கணக்கு அவர் சொல்றாருன்னு நமக்கு தெரியாது. மேடையில இப்படியும் பேசிட்டு, அப்போ சட்டத்துல இருக்கிற சில ஓட்டைகள அல்லது செய்யக்கூடாத ஒண்ண செய்றீங்கன்னா, மக்கள் 2யும் பொருத்தி பார்த்தாங்கன்னா,
நிஜமாகவே நீங்க ஒரு தவறுக்கு எதிரா நடவடிக்கை எடுத்தா கூட சந்தேகமா தான் பார்ப்பாங்கன்னு சொல்றேன். இல்ல ஊழல் ஒழிப்பு, இந்த பார்ட்டி ஃபண்ட இல்ல கட் பார்ட்டி பண்ணிட்டோம். ஃபண்ட் ஒளிஞ்சிருக்கு சார். அத நான் மறுக்கவே இல்ல. இன்னைக்கு வரைக்கும் வாங்க ஆரம்பிக்கல, வாங்க மாட்டோம்ன்னு சொல்றத நான் மதிக்கிறேன். நான் இது இல்ல முதல் பார்ட்டி ஃபண்ட் வாங்கலையா? இல்ல அதையும் நாங்க அரசாங்கத்துக்கு கொண்டு வரோம்னு தான் அது விஜய் சார் சொன்னாரு. அது சிறுபிள்ளைத்தனமான பேச்சு சார். எப்படி சார் அரசாங்கத்துக்கு கொண்டு வர முடியும்? நாங்க வாங்கலைங்கிறது மட்டும் தான் நிஜம். அதுவே பெரிய விஷயம். ஏன்னா இல்ல ஆனா முதலமைச்சர் அப்படி சொல்லலையே. இருங்க. அது தப்பான வார்த்தை பயன்படுத்திட்டாரு. நான் கஜானா கொண்டு வருவோம்னாரு. அதுக்கப்புறம் சில பத்திரிகைகள்லாம் புலகாங்கிதம் அடைஞ்சு மதுபான விலையை உயர்த்தினாங்க இல்லையா? அத கஜானாவுக்கு திருப்பிட்டேன். கஜானாவுக்கு கொண்டு வரல சார். அந்த இப்ப ரூ. 100 வித்த ஒரு பாட்டிலுக்கு ரூ. 15 கமிஷன் வாங்குனாங்கன்னு வச்சுப்போம். ரூ. 120 உயர்த்தினாங்கல்ல. அத ரூ. 120 கூடுதல் ரூ. 20 கஜானாவுக்கு தான் வருது. கூடுதல் ரூ. 20 தான் கஜானாவுக்கு வருதே தவிர, வாங்குன ரூ. 15 அல்லது 18 உயர போல. அந்த ரூ. 18 கஜானாவுக்கு திருப்பிட்டோம்னா, இந்த ரூ. 120 வரணும். கூடுதலா ரூ. 18 கஜானாவுக்கு வரணும். அந்த ரூ. 18 எந்த டைட்டில்ல வருது? அக்கவுண்ட் கீழ வருது? நான் சொல்றது புரியுதுங்களா? ஆனா, பார்ட்டி ஃபண்ட் வாங்கலைங்கிறதே ஒரு புரட்சிகரமான முடிவுன்னு நான் முதல் பேட்டியிலருந்து இந்த ஆட்சி அமைஞ்ச முதல் பேட்டியிலே பாராட்டிட்டேன். விஜய் சொன்னது நிஜமாக இருந்தால், அத நான் மனதார ஏன்னா அந்த அளவுக்கு லஞ்சம் உச்சத்துல இருந்துச்சு திமுக ஆட்சியில. தேர்தலுக்கு முன்னாடி நான் சொன்னேன். ஆட்சி மாறலாம் நான் சொல்லல. ஸ்டாலின் அத பத்தி ஒரு துளி கூட கவலைப்படல. நல்ல ஆட்சி, நல்ல திட்டங்கள் ஒரு பக்கம்னு அத கண்ண மறைச்சு இப்படியே குதிரைக்கு கடிவாளம் பாட்ட மாரியே போயிட்டாரு அவரு. கீழ அவ்வளவு லஞ்சம் புரையோடி போனத அவர் கவனிக்கவே தவறினார். அதனுடைய விளைவு தான் ஆட்சி மாற்றத்துக்கு ஒரு முக்கிய காரணங்கிறத நான் மறுக்க மாட்டேன். நான் முழுமையா ஏத்துக்குவேன். அந்த விஷயத்துல பார்ட்டி ஃபண்ட ஒழிச்சுட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் அது அமல்ல இருக்கு. இல்ல இன்னைக்கு ஆனா வரைக்கும் அது இப்ப அமல்ல இருக்கு. ஊழ ஆனால் லஞ்சம் குறையல. அது ஒழிக்க முடியாது. இந்த நீங்க ஸ்ட்ராங்கா இருக்க கீழ் மட்டத்துல லஞ்சம் குறையும். குறைஞ்சாலே அது நல்ல எஃபெக்ட்ன்னு நான் சொல்றேன். நல்ல தொடக்கம். இல்ல இப்ப தமிழ்நாட்ட பொறுத்தவரைக்கும் சார், ஊழல் குற்றச்சாட்டுல சிறைக்கு போயிட்டு வந்தாங்கல்ல செல்வி ஜெயலலிதா. அப்ப அவங்க மீண்டும் முதலமைச்சர் ஆனாங்கல்ல. அப்ப அது ஒரு பெரிய ஃபேக்டரா இருக்கும்னு இல்ல நினைக்கிறீங்களா? ஊழல மக்கள் பெருசா எடுத்துக்க மாட்டாங்க சார். அது தலைவர்கள் மேல இருக்கிற நம்பிக்கைய வச்சு அத செகண்டரியா வச்சுக்கலாமா? அதுக்கு முன்னாடி ஜெயலலிதாட்ட இருக்கிற எந்த கேரக்டர மேல வச்சாங்கன்னா, அவங்க நல்ல ஆட்சி பண்ணுவாங்க. நமக்கு ஒரு பாதுகாப்பான ஆட்சிய தருவாங்கன்னு அந்த எதிர்பார்ப்ப கொண்டு போய் ஊழலுக்கு மேல வச்சாங்க. ஜெயில்ல இருந்து வெளிய வந்தோனே அடுத்து முதலமைச்சர உட்கார வச்சாங்க. அது அந்த தலைவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆளுமை, அவர் அது நடந்துகிட்ட விதம்னு ஒண்ணு இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் இரும்பு பெண்மணின்னு எதுக்கு திட்டுறாங்க? காந்தத்த பக்கத்துல வச்சா இழுத்துக்குதுன்னா, அவ்வளவு ஸ்ட்ராங்கா ஆட்சி பண்ணாங்க சார். தான் நியமித்த கமிஷனரே தப்பு பண்ணாங்கன்னா, கமிஷனர லா அண்ட் ஆர்டர் டிஜிபிய 2 மணி நேரத்துல சஸ்பெண்ட் பண்ணாங்க சார். சிட்டிங் டிஜிபிய. ஒரு லேடி வந்து தன்கிட்ட பெர்சனலா பார்த்து ஒரு கம்ப்ளைண்ட் குடுத்தாங்க. என்கிட்ட தவறாக நடக்க முயற்சித்தார். 5 மணி நேரம் கூட ஆகல. அன்னைக்கு சாயங்காலம் ஆபீஸ் ஹவர்ஸ் முடியறதுக்குள்ள சிட்டிங் லா அண்ட் ஆர்டர் டிஜிபி சஸ்பெண்ட் ரவீந்திரநாத். அதனால தான் அவர் இரும்பு பெண்மணி. ஆனா, எனக்கு மேல இருக்கிற ஒரு ஐஜி அந்தஸ்தில் ஒரு அதிகாரி என்னிடம் தவறாக நடந்து கொண்டார்ன்னு ஒரு எஸ்பி அந்தஸ்துல இருக்கிற ஒரு பெண் அதிகாரி கொடுத்த புகாருக்கு இன்னைக்கு வரைக்கும் அவர் அலைகிறார். இந்த நிமிஷம் வரைக்கும் தாவேக்கா ஆட்சி வரைக்கும். இடையில எடப்பாடி ஆட்சி போயிடுச்சு. அடுத்த 5 ஆண்டுகள் ஸ்டாலின் ஆட்சி போச்சு. 9 1/2 வருஷம் வேடிக்கை தான் பார்த்தாங்க 2 பேரும். ராஜேஷ்குமார். பேரெல்லாம் விட்டுடுங்க. அது சிலது வழக்கு நடந்துட்டு இருக்கு. அவர் இன்னைக்கும் தப்பிச்சு வெளியில இருக்கிறாருன்னு வச்சுப்போம். ஏதோ ஒரு ரிலீஃப் வாங்கிட்டு உச்சநீதிமன்ற உத்தரவுல வெளியில இருக்காரு. இது எஃப்ஐஆர் போடுறதுலயே அவ்வளவு போராட்டம் சார். அன்னைக்கு அவரு லஞ்ச ஒழிப்புத்துறையில தலைமை பொறுப்புல வச்சுக்கிட்டு எடப்பாடி தன்னுடைய அமைச்சரவை சகாக்களை பாதுகாக்கிறதுக்கு இப்படி பண்றாருன்னு அறிக்கை விட்ட ஸ்டாலின் 5 வருஷம் வேடிக்கை பார்த்தார் அதே எஃப்ஐஆர். ஒரு ரிலீஃபும் கிடைக்கல அந்த அதிகாரிக்கு. இன்னைக்கும் அந்த வழக்கினுடைய நிலைமை அதே கதியில தான் இருக்கு. 9 வருஷம் கழிச்சும் அந்த வழக்கு அதே கதி தான். புரியுதானா? இதெல்லாம் தாண்டி தானே உங்க மேல ஒரு நம்பிக்கை வச்சு வர்றாங்க. ஒரு மாற்றுன்னு சொல்லி வந்தாச்சுல்ல. நீங்களாவது என்ன நடக்குன்னு விஜய் கொஞ்சம் ஆராயணும். அதாவது தன் ஆட்சிய ஸ்திரப்படுத்திக்கிறதுல தப்பே கிடையாது. நான் எதார்த்தத்த பேசுறவன். இந்த எண்ணிக்கை போதுமானது. சரி, உங்களுக்கு ஏற்கனவே எண்ணிக்கை வந்துருச்சு. தோழமை கட்சிகள் குடுத்தத வச்சு பார்த்தா 123, 25 கிட்ட கூட வந்துருச்சு. அந்த தோழமை கட்சிகள் மேல நம்பிக்கைய அதிகப்படுத்தி, அவர்கள் தொடர்ந்து நம்மை ஆதரிக்கிற நிலைமையை ஏற்படுத்துற அளவுக்கு ஆட்சி செலுத்துறதுல கவனம் செலுத்தணுமே தவிர, என்னைக்கு இருந்தாலும் இவங்க போயிருவாய்ங்க அப்படின்னு நமக்குன்னு ஒரு 15 பேர் இருந்தாலும் சரி வரும்னு இந்த 15 நோக்கி நீங்க இலக்கு வச்சு வேட்டையாடுனீங்கன்னா, அது எல்லா அரசியல்வாதியும் பண்றதுன்னு கடந்து போக முடியாது. உங்க எவ்வளவு 1.25 கோடி பேர் உங்க மேல நம்பிக்கை வச்சு உங்கள உட்கார வச்சாங்க இல்லையா? அந்த நம்பிக்கையை நீங்க சிதைக்க ஆரம்பிக்கிறீங்கன்னு அர்த்தம். இயல்பா வர்றது வேற. ரிசைன்மென்ட் நான் வர்றேங்கங்கிறது இயல்பா எல்லா ஆட்சி காலத்திலும் நடந்திருக்கு. இப்படி டார்கெட் வச்செல்லாம் நடக்கல. ஏதோ 15 பேர் இலக்கு வச்சிருக்கிறதா சொல்றாங்க. உண்மையா பொய்யா தெரியாது. 25 பேர் சொல்றாங்க. தெரியாது நமக்கு. அப்ப அதே டார்கெட்ட திமுக தானே வைக்கும். நீங்க பண்றது அரசியல்னா அந்த அரசியல திமுகவோ இதுவரைக்கும் வெளியே தெரியாம பிஜேபியோ எதுவும் பண்ணாம இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அவங்களும் அரசியல் பண்ணுவாங்க சார். அப்ப நீங்க எந்த முகத்தை வச்சுட்டு இதை விமர்சிப்பீங்க? அதிகாரம் இருக்கு, எஃப்ஐஆர் போட்டாச்சு. தார்மீகமா நீங்க விமர்சிக்க முடியுமா? அப்ப அவங்க கேக்குறாங்கல்ல, விஜயபாஸ்கரோட நீங்கள் நடத்திய பேச்சுக்கு என்ன அர்த்தம்? என்ன பேர்? நீங்க ரிசைன் பண்ணிட்டு சொல்லுங்க. நான் பிரச்சாரம் பண்றேன்னு வைகோ கிட்ட சொன்னார்ல.
அந்த பேச்சுவார்த்தைக்கு என்ன பெயர்னு கேட்டா விஜய் என்ன பதில் சொல்லுவார்? நானா தான் சொன்னேன். சரி, அவர் அப்படி சொல்லல. சொன்னா விஜய் என்ன பதில் சொன்னார்னு வைகோ சேர்த்து சொல்லியிருக்கணும். நான் ரிசைன் பண்றேன்னு சொன்னேன். என்ன சார் நீங்க எவ்வளவு பெரிய அரசியல்வாதி, இப்படி ஒரு ஜனநாயக விரோதமான கருத்தை சொல்றீங்களே. என்ன இருந்தாலும் அவங்க அந்த அணியில நின்னு ஜெயிச்சவங்க. அவங்க பாட்டுக்கு இருக்கட்டும். இனிமேல் வர்ற தேர்தல்கள் நம்ம எதிர்கொள்வோம். அப்படின்னு விஜய் சொன்னார். அப்படின்னு வைகோ சொல்லியிருந்தா தான் சார் நான் விஜயை பாராட்டணும். அவர் சொல்லல, நான் சொன்னது உடனே எப்படி பாராட்டிடுறதா? ஆனா மற்ற எல்லாரும் ஒரு மாதிரி இருக்கும்போது விஜய் மட்டும் இவ்வளவு கிளீனா இருக்கணும்னு எதிர்பார்க்கறது தப்புதான். அப்ப நான் சொல்ல வர கருத்து திரும்பவும், நீங்கள் ஒரு ஆயுதத்தை கையில் எடுத்தால் அதே ஆயுதத்தை பிற கட்சியினரும் எடுப்பாங்கன்னு நான் சொல்றேன். ஜனநாயக ஆயுதம் அப்படி ஒரு டீசெண்டா சொல்லுவோம். அது ஜனநாயகமே இல்லையா சார்? இல்ல நீங்க ஜனநாயகம்னு சொல்லி முடியாது. அவர்களா இயல்பில் வர்றாங்க. மத்திய அரசு செய்கிறதை தானே இவர்கள் செய்கிறார்கள்னு செங்கோட்டையன் சொல்றாருல்ல. அவர்களாக விரும்பி ராஜினாமா செய்ய நான் தான் சொன்னேன், புசியானதை விட்டு ஒரு அறிக்கை விடுங்க. இப்படி விலகி வருபவர்கள் எம்எல்ஏக்களுக்கு இந்த தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு தர மாட்டோம் சொல்லட்டும். எத்தனை பேர் போறாங்கன்னு நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். எத்தனை பேர் தான் போறாங்கன்னு பார்ப்போம். போக மாட்டாங்க சார். தப்பு இல்லை. ஏன்னா சார் எவ்வளவு பாடுபட்டு ஜெயிச்சுட்டு நான் ரிசைன் பண்ணிட்டு தாவேக்கால போய் கொள்கையை வளர்க்க போறேன்ட்டு எவனா வருவானா சொல்லுங்க? அதை எதிர்பார்க்கல. அதுல இருக்கிற யதார்த்தத்தை நம்மளும் புரிஞ்சுக்கணும்னு சொல்றேன் நான். அப்ப அது ஒரு பேச்சு நடந்து பேரம் நடந்தானே சார் அவங்க போய் கட்சியில சேர்றாங்க. சார் வாங்க சார் 10,000 பேரோட வரீங்களா வாங்க, அம்மாவுடைய ஆன்மா இன்னைக்கு தான் சார் சாந்தி அடையும். விராலிமலையில அந்த ராமசாமிக்கு கொடுக்கலான்னு இருக்கேன் ஜீட்டன்னா விஜயபாஸ்கர் ஒத்துக்குவாரா? ராமசாமி போட்டு உங்களால ஜெயிக்க முடியுமா? நான் சொல்ற யதார்த்தம் புரியுதா சார்? அப்போ ஒரு பேச்சு நடந்தாலும் அந்த இணைப்பு நடக்குது. அதுக்கு நீங்க என்ன பேர் வேணாலும் வச்சுக்கோங்க. குதிரை பேரம்னு வெளியே சொல்லட்டும், பேரம்ங்கிற வார்த்தையை முதல்ல சொல்லட்டும், பேச்சுவார்த்தைன்னு நாகரிகமா சொல்லட்டும். எப்படி ஆக மொத்தம் ஒண்ணு நடந்ததுங்கிறத யாருமே மறுக்க முடியாது. நன்றி சார். பல்வேறு விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி.